நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் இங்கே குத்தி எடுத்துக்கலாம். குத்தி எடுத்துட்டு கீழே ஓகேங்களா, கீழே வந்து குத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பேக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதில் எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணும்போது நீடில் வந்து பேக்கில் வரனால நீடில் வந்து இங்கிருந்து எடுத்து பேக்கில் வந்து குத்தி அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பேக் ஸ்டிச் வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஸ்டெம் ஸ்டிச் அப்படிங்கிறனால இது கீழே இருந்து தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். ஓகேங்களா, கீழே இருந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை வந்து டைட் பண்ணிக்க போகிறோம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இங்கிருந்து ஓகேங்களா, இங்கிருந்து தான் நம்ம வந்து வெளியே எடுத்துக்க போகிறோம். இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே மறுபடியும் குத்திக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம குத்திட்டு இப்போ எப்பவும் போல் கண்டினியூஸாக இதே ஸ்டெப் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதே ஸ்டெப் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஆனால் கீழே இப்போ ஸ்டெம் ஸ்டிச் அப்படிங்கிறதுனால நீடில் வந்து கீழே இருந்து மேலே குத்தி எடுத்து தான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி இதே ப்ரொசீஜர் தான். ஸ்ப்ளிட் ஸ்டெம் ஸ்டிச்சும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்டாண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் அதை டிவைட் பண்ணுற மாதிரி ஈவன் நம்பரில் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே போல் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாக் அண்ட் டபுள் லாக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போட்டுக்கலாம், கர்வான இடத்துலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு இப்போது இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம போடுவோம்ல, இதுலேருந்து போட்டு இங்கே வரைக்கும் இந்த மாதிரி ஓகேங்களா, 2 ரோவையும் இந்த ரோவையும் ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த லைன் நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரி நான் லைன் வந்து இந்த ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இந்த ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப கேப் விட வேண்டாம், நார்மலான கேப் விட்டுக்கலாம். அதாவது இந்த ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இடையில ரொம்ப க்ளோஸாக போடாமல் நார்மலான மீடியமான கேப் விட்டு வந்து இந்த ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே மாதிரி போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி லாக் அண்ட் டபுள் லாக் ஸ்டிச் வந்து போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீடில் இந்த செகண்ட் ரோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீடில் குத்தி வெளியே எடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நீடில் விட்டு இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம நீடில் வந்து விடும்போது இங்கிருந்து ஓகேங்களா, இங்கிருந்து இப்படி விட்டு மேலே வந்து எடுத்துக்கலாம். அப்படி விடும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கமாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா, மேலே பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு 2 விதமான எஃபர்ட் கிடைக்கும் லாக் அண்ட் டபுள் லாக் ஸ்டிச்சில். இப்போ வந்து இந்த இதில் 2 ரோலையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம லூஸாக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எஃபர்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்பவுமே இந்த ஸ்டிச்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் கனெக்ட் ஆகிற ஸ்டிச்சு வந்து ரொம்பவுமே டைட்டாக போட்டுட்டோம் அப்படிங்கும்போது அது அப்படியே இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி வராமல் நாட் மாதிரி வராமல் ஸ்லீப்பிங்காக வரும். நீங்கள் இதை வந்து லூஸாகவும் போட்டு ட்ரை பண்ணுங்கள், டைட்டாகவும் போட்டு 2 மெத்தட்லையும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. எப்பவும் போல் இதை வந்து கீழே விட்டு வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. கீழே விட்டு வந்து வெளியே எடுத்துட்டு இது கீழே விட்டு இப்படி எடுத்தாச்சு. செகண்ட் வந்து இந்த பக்கம் இப்போ 4th ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, 4th ஸ்டிச்சில் நான் விடும்போது இதுக்கு அவுட் சைடு ஓகேவா, இதுக்கு அவுட் சைடு என்னோட ரைட் சைட்லேருந்து நான் உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கும்போது என்னோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே நான் மேலே பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓகேங்களா. இதே ப்ராசஸ் தான் நம்ம கண்டினியூஸாக வந்து போட்டுக்கலாம். இங்கிருந்து போடும்போது இதுக்குள்ள விட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம், இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நெக்ஸ்ட்டில் போடும்போது இந்த பக்கம் இருந்து விட்டு வெளியே எடுத்துக்கலாம். அப்புறமா கடைசியில் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம டைட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஸ்டாண்ட்ஸை வந்து மேலே பார்த்த மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. மேலே பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். சேம் ஸ்டெப் தான், இதுக்குள்ள இப்படி விட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்படி விட்டு வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டிச்சில் போடும்போது இங்கிருந்து கீழே இருந்து மேல் பார்த்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நீடில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு எடுத்துக்கலாம். தேர்டு வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த கையில் இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே மேலே பார்த்த மாதிரி விட்டுடணும் ஓகேங்களா. மேலே பார்த்த மாதிரி இப்படி டைட் பண்ணிக்கணும். இதே ஸ்டிச் வந்து நீங்கள் லூஸாக போட்டால் ஒரு எஃபர்ட் கிடைக்கும், டைட்டாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரியான டிசைன் கிடைக்கும். 2 விதத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். இப்படி பண்ணிக்கலாம், இங்கிருந்து இப்படி போட்டு மேலே எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து விடும்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத விடும்போது மேலே தள்ளி வந்து விட்டுக்கலாம் ஓகேங்களா. இங்கிருந்து மேலே இருந்து வரும்போது கீழே பார்த்த மாதிரி, கீழே இருந்து மேலே நம்ம போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மேலே இருந்து வரும்போது இதில் வந்து கீழே பார்த்த மாதிரி போட்டுட்டோம். இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்த்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இது செகண்ட் எப்படின்னா நம்ம அதை கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி போடுறோம் ஓகேங்களா. இப்படி போட்டாச்சு. இப்போ இது செகண்ட் ஓகேங்களா. இந்த 2க்கும் நடுவில் தான் நம்ம லாக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து செகண்ட் அப்படிங்கும்போது இதில் வந்து நான் கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி ஓகேங்களா, கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி போட்டாச்சு. தேர்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற எல்லா நூலோட எல்லா ஸ்டாண்ட்ஸையும் இந்த மாதிரி மேலே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சுற்றி சுற்றி போடும்போது இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அப்படியே சுற்றிக்கும் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் அடிக்கடி அப்படியே நீடிலிருந்து ஃப்ரீயாக வர மாதிரி த்ரெட்டை வந்து சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இது 2 இது வந்து கீழே பார்த்த மாதிரி, இது வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது மேலே பார்த்த மாதிரி ஓகேங்களா. இப்படி மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோதான். இந்த ஸ்டிச் நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணாமல் விட்டால் அப்படியே பிரிஞ்சிடும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஸ்டிச்சுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் லாக் பண்ணியிருக்கோம், இதனால் இதோட நேம் வந்து சிங்கிள் லாக் ஸ்டிச் அப்படின்னும் சொல்லிக்கலாம், இல்லை லாக் ஸ்டிச் அப்படின்னும் சொல்லிக்கலாம். இப்போ
டபுள் லாக் ஸ்டிச் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு 2 ரோவில் இல்லை கர்வியான லைன்ஸில் ரெண்டும் ஈக்குவலாக வர மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் லாக் வந்து ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேயும் ஓகேங்களா. இப்போ மேலே மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அதோட நேம் வந்து சிங்கிள் லாக் ஸ்டிச். கீழேயும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதோட நேம் வந்து டபுள் லாக் ஸ்டிச். இந்த லெசனில் நம்ம வந்து பியூப்ளோ ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. இப்போ இங்கே நீடில் விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. நீங்கள் சேம் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம 2 கலர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் க்ரியேட்டிவாக இருக்கும். அதனால தான் இப்போது இந்த இடத்துல வந்து போட்டு வெளியே எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நான் வந்து இந்த பக்கம் ஒரு கலர், லெஃப்ட் சைடு ஒரு கலர், ரைட் சைடு ஒரு கலர் வந்து விட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒரு கலர் வந்து விட்டுட்டேன், இந்த பக்கம் ஒரு கலர் விட்டுட்டேன். சென்டரில் வந்து நீடில் இருக்குது. இப்போது இப்படி போட்டு வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது நான் மேலே வந்து எல்லோ போட்டிருந்தேன்ல, இப்போ வந்து மேலே வந்து நான் பிங்க் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ மாறி மாறி வர்றதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இப்படி போட்டுட்டு கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ரொம்ப டைட் பண்ணால, நார்மலாக ஃபேப்ரிக்கோடு சேர்ந்து வர்ற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம போட்டுட்டு இதோட ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல விட்டு நம்ம கரெக்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இப்போ பிங்க் போட்டிருந்தோமா, இப்போது இந்த இடத்துல வந்து எல்லோ போட்டுக்கலாம். மேலே எல்லோ போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கிருந்து குத்தி இதோட சென்டர் இருக்கு இல்லைங்களா, இங்கே விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக வர மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கணும். இப்போ மேலே எல்லோ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தடவைக்கு மேலே வந்து பிங்க் போடுற மாதிரி ஓகேங்களா. இப்போ பிங்க் வந்து மாற்றி போட்டுட்டு நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து நான் பிங்க் போட்டிருக்கேன்னா இப்போ எல்லோ வர மாதிரி ஓகேங்களா. இப்போ எல்லோ வர மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். நல்லா 2 இதாக இருக்கிறனால நல்லா இப்படி டைட் ஆகலை அப்படின்னா தனித்தனியாக கூட நீங்கள் இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா டைட் ஆயிரும். இப்போ எல்லோ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து போட போகிறது மேலே வந்து பிங்க்கு, கீழே எல்லோ போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம நெக்லைன் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கலாம் ஓகேங்களா. கர்வியான டிசைன்ஸு எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 2 தனித்தனியாக நம்ம பிரித்து விட்டனால ஒட்டுக்கு இழுக்கும் போது டைட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி தனித்தனியாக கூட இழுத்து விட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ மேலே வந்து பிங்க் போட்டிருக்கு, அப்போது எல்லோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும் ஸ்டிச்சஸ் ஓகேங்களா. நம்ம ஒரு ஹேர் பின்னம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. இல்லை அப்படின்னா இது வந்து பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. இதே வந்து இந்த லென்த் வந்து போடுறது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வேறு எஃபர்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கமாக போடும்போது இன்னும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பக்கமாகவும் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரமாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லோ வந்து மேலே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இப்போ பிங்க் வந்து போட்டுக்கலாம்.
இப்படி தனித்தனியாக இருக்குது அப்படின்னா நமக்கு டைட் ஆகாது. ரெண்டையும் நம்ம பிரித்து விட்டு பண்ணோம் இல்லைங்களா, அதனால் டைட் ஆகாது. அதனால் ரெண்டையுமே இப்படி தனித்தனியாக இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெண்டுமே சேர்ந்து டைட் ஆகுது அப்படின்னாலும் ஓகே. இப்போ இதே மாதிரியே தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பிங்க் போட்டிருக்கா, கீழே மேலே வந்து மாற்றிக்கணும். ஓகேங்களா, மாற்றி மாற்றி நம்ம பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து பியூப்ளோ ஸ்டிச். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக சேம் கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதுலேயும் நம்மளுக்கு பீட்ஸ் ஒர்க்கு என்ன க்ரியேட்டிவிட்டி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறமா மறக்காமல் எப்போவுமே ஒரு ஸ்டிச் போட்டுட்டீங்க அப்படிங்கும்போது கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மறந்துடாமல் நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் போடாமல் விட்டோம்னா ஸ்டிச் வந்து பிரிஞ்சிடும். இப்போது இதே ஸ்டிச் வந்து நான் வந்து சிங்கிள் கலர் அப்படின்னாலும் நான் கிரேட் அண்ட் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதில் எப்படி இன்னொரு வேறு மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு இங்கிருந்து குத்தி இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படி எடுக்கும்போது இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த 2 த்ரெட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நீடில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட சென்டரில், ஓகேங்களா, சென்டரில் உள்ளே போட்டோம். இப்போ வந்து நான் போடும்போது இந்த இடத்துல, ஓகேவா, இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து முடிகிற இடத்துல இப்படி போட்டுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரியே தான் நம்ம கண்டினியூஸாக வந்து போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா 3 பிரிச்சுக்கோங்க. சப்போஸ் 12 எடுத்துருக்கீங்க அப்படின்னா 6 பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டாண்ட்ஸ் வந்து பிரிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஈவனில், அப்போ தான் வந்து நீட்டாக வரும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதுவே கண்டினியூஸாக போடலாம். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இது இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உள்ளே விட்டு போட்டுக்கலாம். 2 கலர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள்லேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்படி நம்ம நெடியில் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துட்டு இங்கிருந்து குத்தி பக்கமாக வெட்டி இப்படி எடுக்கும்போது இந்த ஸ்டிச்சு இந்த த்ரெட் இருக்குல்ல, ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டு, இது வந்து நீடிலுக்கு ஓப்பனில் இருக்கணும். நீடில் அது மேலே வரணும். ஓகேங்களா, நீடில் வந்து இது மேலே வரணும். இப்படி மேலே வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷில் இப்படி போட்டுட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டாண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீடியில் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரியே தான் நம்ம கண்டினியூஸாக வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கலாம். ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்த இன்னும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இதை பிரிச்சுக்கோங்க. இதை எப்பவும் போல் இதை 2ஆக பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு மேலே விட்டு, ஓகேங்களா, இதே மாதிரி தான். இப்போது நான் வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 6 வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் வருது. ஓகேங்களா, நீங்கள் இன்னும் ஸ்டாண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்து பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும்.
இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும் நம்ம இது பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. நம்ம ஸ்டாண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்து பண்ணும்போது இந்த பியூப்ளோ ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்லா இதில் ரெண்டுலேயும் ஸ்டிச்சஸ் வந்து விசிபிள் ஆகிறதையும் தாண்டி இதில் தான் நல்லா விசிபிள் ஆகுது. ஓகேங்களா, இதில் ஸ்டாண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, இதில் வந்து 24 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, அதனால இதில் தான் நல்லா விசிபிள் ஆகுது. நம்ம நல்லா இந்த ஸ்டிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அளவுக்கு இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் அதிகமாக எடுத்து பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா.